नित्यानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம். என் பேர் நித்ய உத்ரானந்தா. நான் நித்யானந்த குருக்குள்ளே படிக்கிறேன். நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, சன்னியாஸ் லைஃப் அப்படின்ற பற்றி. சன்னியாசம் அப்படின்னா நீங்கள் என்ன நிறைய 1-2 பேரில் நிறைய பேர்கிட்ட சந்தேகம் வரும். சில பேர் திட்டுவாங்க, என்னடா இந்த பசங்க இந்த வயசுலேயே சன்னியாசம் எடுத்துகிட்டு லைஃப் இது பண்ணிட்டு போகிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அது இல்லைங்க லைஃபு. இன்னும் நீங்கள் அப்படியே இருக்காதிங்க, உள்ளே வந்து பாருங்கள், லைஃப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். வெளியே இருக்கிறத விட இங்கே சன்னியாஸ் லைஃப்பில் இருக்கிறது எப்பா டபுள் ட்ரிபிள் மடங்கு என்ஜாய் பண்ணலாம், செம்ம ஜாலி. அதுவும் யார் கூட இருக்கோம், நம்ம சாதாரண ஆள் கூட இல்லை, சதாசிவனோடவே நம்ம வாழ்க்கை இது பண்ண போகிறோம். இப்போ வந்து சதாசிவனோட சாதாரண வெளியே இருந்தோம்னா நம்மளுக்கு நிறையா இது கஷ்டம், வேலை சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும். எவ்வளோ பேருக்கு நிறைய வந்து சில பேர்லாம் சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் போயிருக்கிறாங்க. சில பேர் ட்ரக்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையிலே எப்படி மன உளைச்சலாகி அவங்க குடிப்பாங்க, நிறையா கெட்ட பழக்கம்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் சன்னியாஸ் லைஃப் எடுத்திங்கன்னா தாங்க நீங்கள் வந்து ஒரு மனித ஜென்மம் எடுத்ததுக்கே அர்த்தமாக இருக்கும். சன்னியாசி எடுத்து வாழ்ந்தீங்கன்னா அது நம்ம சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா சன்னியாஸ் லைஃப் எடுங்க. இல்லையா ஆதினவாசியை வந்து சாமி கூடவே இருங்க. லாங் லைஃப்லேயே சாமி கூடவே இருங்க. இதில் சன்னியாசிலே 2 இருக்குது. பௌத்திக சன்னியாசம் அது வந்து நாங்கள் உடுத்துட்ருக்கேன் இந்த உடை தான் பௌத்திக சன்னியாசம். இது பூர்ண சன்னியாசம் வந்து இன்னொன்று ப்ரௌன் கலரில் இருக்கும். அது பௌத்திக பிரம்மச்சாரியாகவும் நீங்கள் இருக்கலாம், இல்லை பூர்ண சன்னியாசியாகவும் இருக்கலாம். உங்களோட விருப்பம் தான் எப்படி இருக்கிறதா இருந்தாலும். ஆனால் நீங்கள் இந்த லைஃப்பை இதை மிஸ் பண்ணுற இருக்கிற ஒரு ஜென்மமும் இதை நீங்கள் சதாசிவனோடவே இருங்க. சதாசிவனோட இருந்து சதாசிவனே நம்மளை கடைசியில் சதாசிவனே நம்மளை வந்து கைலாயத்துக்கு கூட்டின்னு போவாங்க. நீங்கள் வந்து வெளியெல்லாம் பார்த்து கைலாயத்துக்கு போகணுமே, கைலாசம் போயிட்டு வரலாம் டூர் அப்படி இப்படின்னு நினைப்பீங்க. எங்கேயும் தேவை நித்யானந்தர் ஆசிரமம் உள்ளே என்ட்ரானாவே கைலாசம் வந்த மாதிரி தாங்க. எங்கள் சாமிஜி கூட நீங்கள் கைலாயத்தில் இருக்கலாம். சாமிஜி கூட எல்லாமே எங்களுக்கு அவங்க தான். எங்கள் அப்பா அம்மாலேருந்து ஃப்ரெண்டு எல்லாமே எங்கள் சாமிஜி தான். அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம்னா கூட அப்படி யோசிச்சு எங்களுக்கு செய்வாங்க சாமிஜி. உங்களுக்கு இங்கே வரணும்னு ஆசையாக இருக்கா? கண்டிப்பாக யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வாங்க. எல்லாருக்குமே இங்கே இடம் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், பணக்கார இவங்க தான் இருப்பாங்க நம்மளெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் இல்லவே இல்லை. யார் வேணாலும் வரலாம். எப்பயுமே உங்களுக்கு ஆசிரமம் திறந்தே தான் இருக்கும். ஆதினம்